ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம AK-64 படத்துலேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட டைட்டில் டேர் டெவில் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதில் நம்ம தலையோட ஃபோட்டோ எதுவுமே இல்லை அப்படின்றது ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும், AK-64 படத்தோட டைட்டில் டேர் டெவில் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அண்ட் அனிருத்தா மியூசிக் அண்ட் ப்ரொடியூஸ் சாலினி அஜித் குமார். இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நம்ம ரசிகர்கள் அவ்வளோ வெயிட்டிங்ல இருந்தாங்க. டே பை டே இந்த ஒரு மொமெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த அவங்களுக்கு இப்ப செம்மையான ட்ரீட்டாவே அமைஞ்சிருக்கு. தரமான சம்பவமா இறக்கிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் கண்டிப்பா இந்த படத்தையும் ஒரு தரமான சம்பவமா தான் எடுக்க போறாரு. குட் பேட் அக்லி படத்தை தாண்டி இப்ப இந்த படத்துக்கும் அதிக எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு செம்ம ஒர்த்தா இப்ப அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத சம்பவமா இது அமைஞ்சிருக்கு. அடுத்து தரமான அப்டேட்டுக்கு செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்கள். குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்ப நம்மளுக்கு அப்டேட்டே கிடைச்சிருக்கு. நடுவுல எப்படா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும், எப்படா அபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் எப்ப அப்டேட்னு கேட்கறாங்க. அண்ட் சுரேஷ் சந்திரா கிட்ட அடிக்கடி கமெண்ட் பண்ணி கேட்கறாங்க எப்ப அபிஷியல் அப்டேட் வரும் அப்படின்னு. இப்போ அந்த தரமான சம்பவத்தை ரசிகர்கள் கிட்ட கொடுத்துட்டாங்க. மிகப்பெரிய ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சம்பவத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.